மீனம் லக்னம் அப்படிங்கிறது குருவினுடைய லக்னம். இந்த லக்னத்தில் குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரமும் இருக்கு, சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரமும் இருக்கு, புதனினுடைய ரேவதி நட்சத்திரமும் இருக்கு. இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்க அடிப்படையில் அமைதியான சுபாவம் கொண்டவங்க. எவ்வளவு அறிவு இருந்தாலும் பெரியவங்க கிட்ட மரியாதையாக நடந்துப்பாங்க, பணிவாக இருப்பாங்க. ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா ஆனால் இவங்களுக்கும் மனக்குழப்பம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும், முடிவெடுக்கிறதுல சலனம் இருக்கும். ஆனால் பார்த்தா தெரியவே தெரியாது. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தன்னுடைய வாழ்க்கை துணை ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட சொல்ல வர்றாங்க அப்படின்னா வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. என்னைக்கு என்ன லக்னம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷனின் கடைசி ராசி. ஆமாங்க, மீனம் லக்னம். இந்த லக்னத்தில் பிறந்தவங்கள எந்த விஷயங்களில் இவங்க கவனிக்கணும், கவனமாக இருக்கணும், இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மீனம் லக்னம் அப்படிங்கிறது குருவினுடைய லக்னம். இந்த லக்னத்தில் குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரமும் இருக்குது, சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரமும் இருக்குது, புதனினுடைய ரேவதி நட்சத்திரமும் இருக்குது. இந்த ராசியில் உச்சமடைகிற கிரகம் சுக்கிரன், நீசமடைகின்ற கிரகம் புதன். இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்க அடிப்படையில் அமைதியான சுபாவம் கொண்டவங்க. எவ்வளவு அறிவு இருந்தாலும் பெரியவங்க கிட்ட மரியாதையாக நடந்துப்பாங்க, பணிவாக இருப்பாங்க, அன்பானவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை கொண்டவர்கள், இரக்க குணம் கொண்டவங்க. படிப்பறிவு, சொல்லறிவு, செயலறிவு, அனுபவ அறிவு எல்லாம் இருந்தாலும் எளிமையாக இருப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க அமைதியாக பொறுமையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவர்களுக்குள் கோபமும் வேகமும் பிடிவாதமும் இருக்கும். ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை ரொம்ப திடமாக கடின உழைப்போட அந்த வேலையை முடிக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு உண்டு. அதில் தோல்விகள் வந்தாலும் தன்னிச்சையாக திரும்பவும் மீண்டு வந்து அதை முடிக்கக்கூடிய வல்லமை இவங்கக்கிட்ட இருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, யாருக்கு ஒரு தீர்வு வேணும், ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை ஒரு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, அந்த மாதிரி எது இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு சரியான தீர்வை சொல்லுகின்ற வல்லமை இவர்களிடம் உண்டு. அதே போல் யாராவது மன காயப்பட்டு இருந்தாலும், மனசலனங்கள் தடுமாற்றத்தில் இருந்தாலும் அவர்களுடைய மனதை திடப்படுத்தக்கூடிய வல்லமையும் இவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் இவங்களுக்கும் மனக்குழப்பம் இருக்குங்க, தடுமாற்றம் இருக்கும், முடிவெடுக்கிறதுல சலனம் இருக்கும். ஆனால் பார்த்தா தெரியவே தெரியாது. அதே மாதிரி இப்போ மீன லக்னம் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு சுய ஒழுக்கம் இருக்கும், தனக்கென்று ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, சுய சிந்தனை உள்ளவங்க. யார் அட்வைஸ் பண்ணாலும் பொறுமையாக கேட்பாங்க. கடைசியில் தனக்கு அது சரின்னு பட்டாதான் அதை செய்வாங்க, இல்லைன்னா தனக்கு என்ன சரின்னு படுதோ அதைத்தான் செய்வாங்க. பொதுவாக இவங்க அமைதியானவர்களாக இருந்தாலும் சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவர்கள், கட்டுப்பாடுகளை விரும்ப மாட்டாங்க. ஆனால் அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள். அன்பாக குணமாக சொன்னால் இவங்க எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் இதை பயன்படுத்தி இந்த அன்பை ஒரு ஆயுதமாக்கி இவங்களை எளிமையாக ஏமாற்ற முடியும். மற்றபடி பேசி இவங்களை ஏமாற்றலாம் அப்படின்னாலோ இல்லை பேசி ஜெயிக்கலாம் அப்படின்னா வழியே கிடையாது. திறன்பட்ட பேச்சுத்திறன் கொண்டவங்க இவங்க. இப்போ சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வரைக்கும் வேலை பார்க்குறது அப்படின்னு இருக்குன்னா 6 மணி வரைக்கும் அந்த வேலையை பார்த்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நகர பார்ப்பாங்க. அதாவது வேலை நேரத்தில் வேலை செய், விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி தான் இவங்களும். கடினமாக உழைத்தாலும் வாழ்க்கையையும்
நிறைவாய் வாழணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள். பிற்கால வாழ்க்கையை பற்றின சிந்தனை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை யோசித்தாலும், எந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு திட்டமிடல், ஒரு பணம் சேர்த்துறது எதுவாக இருந்தாலும் சரிங்க, இவர்களுக்குள் அந்த பிற்காலத்தை பற்றின ஒரு எச்சரிக்கை உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பொறுத்து தான் இவங்களுடைய உழைப்பும், இவங்களுடைய பொருளாதார சிந்தனைகளும், அதை நீங்கள் முதலீடு பண்ணுறதுலேருந்து சேமிக்கிறதுலேருந்து எல்லாமே இதை உள்ளுக்குள்ளே அடிநாதமாக வச்சு தான் இவங்க செய்வாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை துணை, இப்போ இவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்களும் இவங்க மீனம் லக்னம் இந்த மூலையில் இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க அந்த பாவகம் கன்னி. அவங்க பார்த்திங்கன்னா புதனினுடைய வீடு அது நேர் ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ இவங்களுடைய இயல்புக்கும் அவர்களுடைய இயல்புகளுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அப்போ இவங்க பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்க நல்லதுன்னு நினச்சி சொல்லுகின்ற விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சரியாக வராது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி மாஸ்டர் மைண்ட் செட். ஸோ எந்த ஒரு விஷயம் வந்தாலும் முன்னாடியே பகுத்து பார்த்து வச்சுருப்பாங்க. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தன்னுடைய வாழ்க்கை துணை ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட சொல்ல வர்றாங்க அப்படின்னா அதை முழுமையாக பொறுமையாக கேட்கணும். இடையில கேட்காமல் இருக்கிறது, கவனிக்காத மாதிரி இருக்கிறது, இல்லை அதை தவிர்க்கிறது, அந்த ஒரு கன்வர்சேஷனை தவிர்க்கிறது, இது எல்லாமே தவறுங்க. அது மட்டும் இவங்க செய்யாமல் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உதவி செய்கிறதுங்கிறது நல்ல விஷயந்தான், பாசம் வைக்கிறதும் நல்ல விஷயந்தான். ஆனால் அது யார்கிட்ட, யாருக்கு உதவி செய்கிறோம், என்ன உதவி செய்கிறோங்கிறதுல நிதானம் இருக்கணும். அன்பு வைக்கிறதா இருந்தாலும் யார் மேல் அன்பு வைக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் நிதானம் இருக்கணும். எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இவர்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், மன நிறைவை கொடுக்கும். எதிர்பார்த்தார்கள் அப்படின்னா அது இவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். இதுதான் மீனத்தினுடைய தன்மை. அதே மாதிரி இந்த மீனத்திற்கு 11ஆம் வீடே 12ஆம் வீடாகவும் வரும். அதாவது சேமிப்புக்கு தகுந்த செலவுகள் இருக்கும், லாபத்துக்கு தகுந்த நஷ்டம் இருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, சேமிப்பில் பல மடங்கு அக்கறை அவசியம். அப்போ ஒரு இடத்துல முதலீடு பண்ணாமல் பிரித்து பல இடங்களில் முதலீடு பண்ணி வைக்கிறது இவங்களுடைய பொருளாதார நிலைக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இவங்க எந்த காரணத்தில் இவங்களுக்கும் அதே மாதிரி தாங்க கடன் கொடுக்கல் வாங்கல் முற்றிலுமாக தவிர்க்கணும். அதே போல் அரசாங்க அரசியல் தொடர்புள்ளவர்களிடம் இருக்கக்கூடிய நட்புறவில் கவனமாக இருக்கணும். மனம் திடமாக தெளிவாக இருந்தால் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக இவங்களும் தன்னுடைய மன உணர்வுகளை அவ்வளோ சீக்கிரம் யாரிடமே பகிர்ந்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு நெருக்கமாக வரக்கூடியவங்க கிட்ட மட்டும்தான் இவங்க தன்னுடைய பர்சனல் விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்களே தவிர மற்றபடி யாரிடமும் அவ்வளோ சீக்கிரம் பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்களே கிடையாது. எது நடந்தாலும் அதை தானே யோசித்து தானே அதிலேருந்து மீண்டு வருவதற்கான வழிகளை தேடி மீண்டும் வந்துடுவாங்க. ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியான, நிறைவான, வளமான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்பக்கூடியவர்கள். அந்த வாழ்க்கை இவங்க மனதை திடமாக தெளிவாக வைத்திருந்தாலும், பாசம் வைக்கிறதுல நிதானம் இருந்தாலும், உதவி செய்வதில் நிதானம் இருந்தாலும் இவங்களால நிறைவாக வாழ முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.